ஆஹா! காவேரிக்கு எல்லா உண்மையும் தெரிய வருதுங்க. ஒன்னொன்னா விஜய்யும் சரி, நம்மளோட சாரதாம்மாவும் சரி ஒன்னொன்னா சொல்லிட்டுருக்காங்க. செம்மையா இருந்துச்சு இன்னைக்கு எபிசோடு அப்படின்னு தான் சொல்லணும். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாரதாம்மா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அதாவது முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் காவேரி பிரித்ததே அவங்க தான் அப்படின்னு நம்ம எல்லாமே சொல்லிட்டு இருந்தோம். அந்த மாதிரி இப்போ இந்த செகண்ட் ஹாஃபில் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய்க்கு சப்போர்ட்டாக தான் அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லா உண்மை தெரியும் அப்படிங்கிறதுனால, காவேரிக்கு எல்லாமே மறந்துடுச்சு அப்படிங்கிறதுனால அவங்க பார்த்தீங்க அப்படின்னா விஜய்க்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. இன்றைக்கி ராகவ் பற்றி சொல்கிறதுக்கு காரணமாக இருந்தது சாரதாம்மா தான். அப்போ காவேரிக்கிட்ட நான் பேசணும் அத்தை, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லும் போது அம்மாவை கூட்டிகிட்டு முன்னாடி போயிடுவாங்க. அங்கே கொஞ்சம் நம்ம விஜய் காவேரி ஒரு கான்வர்சேஷன் வரும். அது அவ்வளோ அழகாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். உங்கள் ஒய்ஃப் எப்படிங்க இறந்தாங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அது அழகாக நம்ம விஜய் சொல்லுவார். அப்போ இவ்வளோ நடந்திருக்காங்க அவங்க லைஃப்பில், சாரிங்க நான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு காவேரி சொல்கிறதா இருக்கட்டும். அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனேன், நீங்கள் எனக்கு ரிப்ளைவே பண்ணலங்க, சாரிங்க, என் வீட்டிலேருந்து வந்தாங்க பொண்ணு கேட்குறதுக்கு அப்படின்னு விஜய் சொல்லும்போது அதெல்லாம் விடுங்க அப்படின்னு காவேரி சொன்னது அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்தடுத்து கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கு. நம்மளோட விஜயை கண்டிப்பாக காவேரி சீக்கிரமாகவே புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு தான் தோணுது. பழசெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வருதோ இல்லையோ, ஆனால் விஜயை சீக்கிரமாக புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு தான் தோணுது. அது கொஞ்சம் நமக்கு மனசுக்கு ஆறுதலாக இருக்குங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதில் இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சூப்பராக ஸ்கோர் பண்ணது நம்மளோட சாரதாம்மா தான். அம்முவும் சேர்த்துக்கலாம், நம்ம அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். விஜய் காவேரி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு வர்றது, அவங்க பேசிக்கிட்டு வர்றது எல்லாமே அது பயங்கரமாக இருந்தது. நம்ம முன்னாடி நடந்த விஜய் காவேரியை பார்த்த மாதிரி ஞாபகம் இருந்தது. அதை ரீக்ரியேஷன் பண்ணுற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நமக்காக பண்ணிகிட்ருக்காங்க. அதுவுமே நமக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்வேன். அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான விஷயத்த பண்ணுறாங்க. அம்முவுக்கும் விஜய்க்குமே ஒரு சில விஷயங்கள் அவங்க டிஸ்கஸ் பண்ணுறது, அதாவது கன்வர்சேஷன் வைக்கும்போது கூட விஜய் காவேரி பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் அவங்க 2 பேருக்குள்ளேயும் வச்சுருப்பாங்க. அதுவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இன்றைக்கி எபிசோடு சூப்பராக இருந்துச்சு. அம்மு, சாரதா, அதுக்கப்புறமா காவேரி, விஜய், இவங்க 4 பேர் தான் இன்றைக்கி எபிசோடில். அது பார்க்குறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் கொண்டு வருவாங்க. நான் கண்டிப்பாக அதை அப்டேட்டாக உங்களுக்கு தரேன். நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கிட்டிங்கன்னா நம்ம போகிற வீடியோஸ் பார்க்கலாம்.